இன்னைக்கு மேகதாதுல அணை கட்டுறோம். இன்னைக்கு கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி, இந்தியா கூட்டணியில் 2 அங்கம் வைக்குது. இது அருமையான நேரம். நீங்க அங்க இருக்கிற கர்நாடக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் இருக்காங்க, திரு ராகுல் காந்தி, திருமதி சோனியா காந்தி இருக்கிறாங்க, அவற்றை எடுத்து சொல்லி இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் காங்கிரசும் இருக்குது, திமுக இருக்கின்றது. இந்த நல்ல சூழ்நிலையில் மேகதாதுல அணை கட்டக்கூடாது, ராசிமனையில் வேணா கட்டுங்க, இல்ல தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள கட்டுங்க அப்படின்னு ஒரு முடிவு செஞ்சு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்குநீர் முழுமையா கிடைக்க செய்யுங்க. நாங்களும் சேர்த்து பாராட்டுறோம். அதெல்லாம் கிடையாது. எப்ப பார்த்தாலும் இன்னைக்கு கூட பத்திரிகையில் வந்திருக்குது, மேகதாது அணை கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்தா கட்டுவோம் என்று விரிவான திட்ட அறிக்கை கர்நாடக அரசு விரிவான திட்ட அறிக்கை தயாரித்து அணை கட்டுவதற்கு இன்னைக்கு மத்திய அரசு அனுமதி கேட்டு என்று கேட்டிருக்கோம் என்று இன்றைக்கு பத்திரிகை செய்தி காலையில் பத்திரிகை பார்க்கும்போது இதற்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல? இன்றைய முதலமைச்சரும் சரி நீர்வளத்துறை அமைச்சரும் இதற்கு இன்னும் வாயே திறக்கல. அங்க மேகதாதுல அணை கட்டிட்டா டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆயிரும். ஏற்கனவே வருமானம் இல்லாத இருக்கிறோம். இந்த அரசாங்கம் வந்த பிறகு விவசாயிகளுக்கு கிடைக்க நிவாரணம் கிடைக்கல, அவளுக்கு தகுந்த விலையும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மேகதாது அந்த பகுதியில் ஒரு அணை கட்டப்பட்டு விட்டா நம்முடைய டெல்டா மாவட்டத்துக்கு வருகின்ற தண்ணீர் முழுவதும் நின்று போயிடும். இன்றைக்கு நல்ல சூழ்நிலை. இந்தியா கூட்டணி எப்ப பார்த்தாலும் முதலமைச்சர் சொல்றீங்களே, ஏன் அந்த இந்தியா கூட்டணியில் நீங்க தானே அங்கம் வைக்கிறீங்க? உங்ககிட்ட தான் 39 நாடாளுமன்றம் இருக்கிறாங்க. நீங்க பேசி நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காணுங்க. அதெல்லாம் கிடையாது. குடும்பத்துக்கு யாராவது மந்திரி கொடுக்கணும்னா உடனே ஓடி போயிடுவாங்க. திரு கருணாநிதி இருக்கும்போது அப்படித்தான், திரு ஸ்டாலின் இருக்கும்போது அப்படித்தான். குடும்ப உறுப்பினர்கள் மத்திய ஆட்சி அதிகாரத்துக்கு வரும். அதுதான் அவருடைய எண்ணம். அவருடைய தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டு விவசாயியுடைய பிரச்சனை, அதையெல்லாம் கண்டுகொள்ளாத ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து இன்றைக்கு ஓர் அணியில் தமிழ்நாடு, இத்தனைக்கு வெவ்வேறு அணியில் இருந்துதான் ஓர் அணியில் தமிழ்நாடு கண்டுபிடிச்சிருக்காங்க. பேர் வைக்கிறதுல நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் வல்லவர், பேர் வைப்பதிலே வல்லவர், செயல்பாட்டில் ஓர் அணியில் தமிழ்நாடு. இப்படி மக்களை ஏமாற்றுவதற்காக ஒவ்வொரு பேரை வைப்பாரு, அதோட முடிஞ்சு போச்சு. நீங்க ஒரு திட்டத்தை அறிவிப்பார் பாருங்க, திட்டத்தை அறிவிப்பார், அதுக்கு ஒரு குழு போடுவார், குழு போட்டா அதோட முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் 52 குழு போட்டிருக்கார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து திரு ஸ்டாலின் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு 52 குழு போட்டிருக்கு. அந்த குழுவுடைய வெள்ளை அறிக்கை கேட்டா இது வரைக்கும் இல்லை. அப்படியே போட்டோ ஷூட் போடுவாரு, நீட்டா வருவாரு, தொலைக்காட்சி காமிப்பாங்க, நம்ம தொலைக்காட்சி நண்பர்களாம் அழகா படம் பிடிப்பாங்க, அடுத்த நாள் செய்தி வரும், அவளோட முடிஞ்சு போச்சு. அவருடைய பணி அன்றைய தினம் முடிஞ்சு போச்சு. இப்படி வீடு வீடா கதவை தட்டி திமுகவில் உறுப்பினர் சேர்த்துக்குங்க அப்படின்னு மன்றாடிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க, அவருடைய கட்சியினுடைய செல்வாக்கு இழந்த காரணத்தினால எந்த கட்சியாவது இந்தியாவில் வீடு வீடா போய் கதவை தட்டி அந்த கட்சிக்கு உறுப்பினர் சேர்த்த வரலாறு உண்டுங்களா? அந்த அளவுக்கு மோசமா போச்சு. திரு ஸ்டாலின் திமுக தலைவர் ஆனதையும், உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் ஆனதையும் அவன் கட்சிக்காரனே அவளை விரும்பல. அப்பதானே போய் வீடு விடா போறீங்க. நீங்க எல்லா கட்சியிலும் என்ன பண்ணுவாங்க, மக்கள் விருப்பப்பட்ட கட்சியில போய் உறுப்பினர் சேருவாங்க, அதுதான் வழக்கம். ஆனா திமுகவில் உறுப்பினரே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அச்சத்தின் அடிப்படையில் வீடு வீடா போய் கதவை தட்டி கெஞ்சி கூத்தாடி உறுப்பினர் சேர்க்கின்ற நிலை வந்திருக்குது. அதுல ஓடிபி, அதுல அவங்க ஓடிபி வந்துட்டு தான் கேட்கறாங்க, அவங்க தெரியாதே உறுப்பினர் சேர்க்கிறாங்க. இன்னைக்கு உயர்நீதிமன்றம் அதுக்கு தடையான கொடுத்திருக்குது. மதுரை உயர்நீதிமன்றத்தில் தடையான கொடுத்திருக்குது. மக்களை ஏமாற்றி அவர்கள் உறுப்பினரை சேர்த்து அவளை வலுக்கட்டாயமாக உறுப்பினர் சேர்க்கின்ற நிலை இன்றைக்கு திமுக வந்திருக்குது. சில இடத்துல 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்கிட்ட போய் நீங்க 100 நாள் வேலை திட்டத்தில் தொடர்ந்து அந்த பணியில் இருக்க வேணும்னா அந்த திமுக உறுப்பினர்கள் சேர வேண்டும். அதே மாதிரி முதியோர் தைத்தகர் அப்படி அவகிட்ட போய் நீங்க தொடர்ந்து உறுப்பினர் இருக்கணும்னா வயசானவங்கிட்ட போய் அவகிட்டையும் உறுப்பினர் சேர்த்திருக்கிறாங்க. அது
1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறாங்க. அவர்கிட்ட போய் நீங்க அந்த உரிமை தொகை தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்க வேணும்னா திமுக உறுப்பினர் சேர்க்கணும், ஓரணியில் தமிழ்நாடு என்று சொல்லிட்டு கையெழுத்து வாங்கின்ற ஒரு படு மோசமான ஒரே கட்சி தமிழ்நாட்டில் திமுக கட்சி தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.